வாட துன்பமிகு உழன்று நரைகூடி கிளப்பருவமெய்தி பின்வாங்கும் பல வேடிக்கை மனிதரைப் போல் நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மானுடம் பயனுற வாழ்வதற்கே எனும் பாரதியாரின் வீரமொழிகளை நீதிமொழிகளை முன்னிறுத்தி தமிழுக்கும் தமிழ் உணர்வுக்கும் தலை வணங்கி நிற்கின்றேன். எங்களுடைய மண்ணிலே தமிழ் உணர்வை காக்க தங்களை ஆகுதியாக்கிய அத்தனை ஆன்மாக்களையும் இந்த நேரத்தில் எண்ணி அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன். அந்த தமிழ் உணர்வின் மேல் இருக்கிற தாகத்தினால் நீதி கோரி உண்மை பேசி எங்களுடைய வாழ்வின் மூலமாக ஒரு தீர்வை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்று தன்னார்வ இளைஞர்களாலும் இன்னும் பொது நோக்கம் கொண்ட மக்களாலும் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த அணையா விளக்கு எதிர்ப்பு போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற நல் உள்ளங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய காலை வணக்கங்களை கூறி மகிழ்கின்றேன். மாநிலங் காவலனாவான் மண்ணுயிர் காக்கும் காலை தானதனுக்கிடையூறு தன்னால் தன் பரிசனத்தால் ஊனமிகு பகைத்துரத்தால் கல்வரால் உயிர்தம்மால் ஆனபயம் ஐந்தும் தீர்த்து அறம் காப்பான் அல்லனோ என்று சொல்லுகிறது பெரிய புராணத்தில் நீதியின் படலம். ஒரு மக்களை உலகத்தை காக்கின்ற அரசன் அல்லது தலைவன் தன்னுடைய மக்களை தன்னால் தன்னுடைய உறவுகளால் கல்வர்களால் பகைவர்களால் பிற உயிர்களால் வருகின்ற 5 விதமான ஆபத்துக்களில் இருந்து அவர்களை காப்பாற்றி உலகில் அறத்தை நிலைநாட்டுபவனாக இருக்க வேண்டுமல்லவா என்று தமிழர்களாகிய எங்களுக்கு பாடம் சொல்லி தந்த அந்த நீதியின் படலத்தை எண்ணி பார்க்கின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய அறிவு தெளிந்த காலம் தொடக்கம் இலங்கை தேசம் அந்நியர் ஆட்சியில் இருந்து சுதந்திரம் பெற்ற காலம் தொடக்கம் இன்று வரையில் தமிழர் பகுதிகளுக்கோ தமிழ் மக்களுக்கோ ஒரு சுயமான நலமான ஆரோக்கியமான உண்மையான நீதியான ஆட்சி கிடைக்கவில்லை. அதனால் நாம் எங்களுடைய தமிழ் உணர்வுகளையும் வாழ்வியல் உரிமைகளையும் குழி தோண்டி புதைத்து விட்டோம் என்கின்ற ஒரு நிலையிலேயே ஆதங்கத்தோடு ஏக்க பெருமூச்சோடு இந்த இடத்திலே இருக்கிறோம். நாம் கடந்து வந்த பாதையை பல வழிகளில் சிந்திக்கின்ற பொழுது எங்களுடைய இழப்புகள் இன்னும் நாங்கள் இழந்து கொண்டிருப்பவைகளை பட்டியலிட்டாலும் அதற்குரிய தீர்வுகளை எங்களுடைய இலங்கையின் உட்கட்டமைப்பு பெற்றுத்தருமா என்று சொன்னால் அது இல்லை என்றே சொல்ல முடியும். அதற்காக இந்த அணையா விளக்கு நீதி கோரி சர்வதேச சமூகத்தை எதிர்பார்த்து இந்த இடத்திலே ஏற்பாடு செய்திருக்கிறது. சர்வதேச சமூகம் ஒன்றுதான் இதிலே தலையிட்டு உண்மையான தமிழர்கள் இழந்த இழப்புகளையும் அவர்கள் இழந்து கொண்டிருப்பவைகளையும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகளையும் ஏற்பட்ட இழப்புகளுக்கு தீர்வுகளையும் பெற்றுத்தர முடியும் என்ற ஒரு அதீத நம்பிக்கையிலே நாம் இந்த இடத்திலே கூடியிருக்கிறோம். நாளை ஐநாவினுடைய உத்தியோகத்தர் இங்கே வர இருப்பதனால் அவருக்கு இந்த விடயத்தை தெரியப்படுத்தும் ஒரு நோக்கமாகவும் நாங்கள் இந்த இடத்திலே இருக்கிறோம். ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த இடத்தில் இருந்து சிந்திக்க வேண்டிய முக்கியமான விடயம், நாங்கள் எத்தனையோ புதைகுழிகளை இன்று கண்டுவிட்டோம். இந்த புதைகுழிகளுக்குள்ளே மனிதர்கள் தமிழ் மக்களாகிய எங்களுடைய சகோதரர்களுடைய எலும்புக்கூடுகள் உண்டு. எப்படி இந்த புதைகுழிகள் இப்படிப்பட்ட எலும்புக்கூடுகளை கொண்டு அமைதியாக இருக்கிறதோ இன்று எங்களுடைய வாழ்க்கையும் பல நேரங்களில் அப்படியே இருக்கிறது. இந்த புதைகுழிகளைப் போல எங்களுடைய தனிமனித வாழ்க்கை மாறிவிட்டது. எங்களுக்கு உண்மைகள் தெரியும், எங்களுக்கு நீதியின் பாதை விளங்கும், என்ன நடக்கிறது என்று சரியாக சிந்திக்கக்கூடிய ஆற்றலும் பக்குவமும் அறிவும் எங்களுக்கு உண்டு. இருந்தாலும் நாங்கள் ஒருவரும் முன்வருவது இல்லை என்பதுதான் நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இந்த போராட்டத்திலும் கூட பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று சேர்ந்தால் சர்வதேசம் ஒரு கணம் எங்களை திரும்பி பார்க்கும். அவ்வளவு தூரம் இன்னும் நாங்கள் ஒன்றிணைய முடியாமல் இருப்பதற்கு காரணம் எங்களுக்குள்ளே நல்ல ஒற்றுமையும் புரிந்துணர்வும் இல்லை. நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய சுயநலத்தையும் கட்சி அரசியல்களையும் நான் வாழ வேண்டும் என்ற குறுகிய மனப்பான்மையும் கொண்டு வாழ்வதனால் பொதுநல சிந்தனை குறைந்து கொண்டு போகிறது. மற்றும் நாங்கள் இன்று சர்வதேசத்தை நோக்குகின்ற பொழுது அவர்கள் எங்களை பார்த்து கேட்கிறார்கள், நீங்கள் தருகின்ற தரவுகள் சரியான துல்லியமான தரவுகள் இல்லை. ஏன் என்று எங்களுடைய சுய லாபத்திற்காக எங்களுடைய தமிழ் மண் உணர்வுகள் விற்கப்படுகிறது. நாங்கள் லாபம் பெற வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்தினால் எங்களுடைய
பொய்யான தரவுகள் பதிவேற்றம் செய்யப்படுகின்றது. உண்மைக்கு புறம்பான, நீதிக்கு எதிரான தரவுகளை எங்களுடைய தலைமைகள் சில வேளைகளில் மாற்றானுக்கு எடுத்து காட்டுகின்ற நிலையினால் உண்மை என்னவென்று தெரியாமல் நீதி கோருகின்ற மக்களுக்கு சரியான நீதி இல்லாமல் இருக்கிறது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது, மகாபாரதத்திலே கிருஷ்ண பகவான் அங்கே இருந்த மேன்மையாளர்களை பார்த்து சொல்லுவார், இந்த பாரத தேசம் உருவாவதற்கும் இந்த பாரத யுத்தத்தினாலே இவ்வளவு அழிவுகளும் இழப்புகளும் ஏற்பட்டதற்கும் காரணம் யாரும் அல்ல, தீயவர்கள் அல்ல, மாறாக இங்கிருக்கின்ற தர்மம் தெரிந்தவர்கள், இங்கிருக்கின்ற தலைவர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள், இங்கிருக்கின்ற நீதிமான்கள் என்று மக்களுக்கு முன்னாலே காண்பிக்கப்பட்ட துரோணர், பீஷ்மர், மாவீரன் கர்ணன், இந்த 3 பேரும் தான் இந்த மகாபாரதத்திலே இத்தனை அழிவுகளும் நடந்ததற்கு காரணம் என்று சொல்லுவார். அந்த படிப்பினையை இருக்கிறவர்களுக்கு நான் எடுத்துச் சொல்லுகிறேன். இற்ற வரைக்கும் 75 வருடங்களாக நாங்கள் எங்களுடைய உரிமைகளை யாரால் இழந்தோம்? எதிரிகளால் இழந்தோமா, அல்லது எங்களுடைய தமிழ் தலைமைகளால் இழந்தோமா, அல்லது எங்களுடைய உணர்வுகளை வெளியுலகத்திற்கு கொண்டு போக முடியாத தலைமைகளால் நாங்கள் இழந்தோமா என்று சிந்திக்கிற நேரம் இந்த நேரம். உண்மை தெரிந்தும் மௌனிகளாக நாங்கள் இருப்பதனால், எங்களுக்கு எல்லா பதிவுகளும் தெரிந்தும் பொய்யான பதிவுகளை சர்வதேச சமூகத்திற்கு கொடுப்பதனால் நாங்கள் நீதி பெற முடியாமல் இருக்கிறோம் என்றும் இந்த செம்மணி அணியா விளக்கு பற்றிய பதிவுகள் பலவாறு திரிவுபடுத்தி கூறப்பட்டிருப்பதை நான் செய்திகளிலே கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒவ்வொருவரும் தங்களுடைய உரைகளில் பிழையான விடயங்களை சொல்வதனாலும், தங்களுக்கு புகழ் வேண்டுமென்றும் தங்களுடைய அரசியலை கட்டியெழுப்ப வேண்டுமென்றும் மாறான கருத்துக்களை திணிப்பதனாலும் ஒரு உரிமை நோக்கில் மேற்கொள்ளப்பட்ட போராட்டம், எங்களுடைய இளையோரால் ஒழுங்குபடுத்தப்பட்ட போராட்டம் சில வேளைகளில் அது கட்டுப்படுத்தப்படுகிறது அல்லது திரிவுபடுத்தப்படுகிறது. நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும். இந்த போராட்டத்தின் உண்மை தன்மையை இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். தன்னிச்சையாக இளைஞர்களுடைய உள்ளத்திலே எழுந்த அந்த தீச்சுவாலையை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அவர்களுடைய இந்த இளம் உள்ளத்தில் பற்றி எறிகின்ற அந்த தமிழ் உணர்வுக்கு நாங்கள் செயல் வடிவம் கொடுக்க எல்லா தலைமைகளும் ஒன்றுபட வேண்டும். இது ஒரு தனிப்பட்ட சுயநலத்திற்காக அல்ல, என்னுடைய புகழை உயர்த்துவதற்காக அல்ல, நான் வாழ வேண்டும், சுயலாபம் பெற வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்திற்காக அல்ல. எங்களுடைய தமிழ் இனம் வாழ வேண்டும், எங்களுடைய உணர்வுகள் எல்லோராலும் மதிக்கப்பட வேண்டும், எங்களுடைய உரிமைகளுக்கு உண்மையான தீர்வு கிடைக்க வேண்டும். நாங்கள் ஒரு வாழ்வியலை எங்களுக்கென்று அமைத்துக் கொள்ள வேண்டும். யதார்த்த சமூகத்திலே வாழுகின்ற நாம் எத்தனையோ இழப்புகளை சந்தித்து அந்த நோக்களால் நிரம்பிய நெஞ்சத்தோடு, வெடிக்கின்ற உள்ளத்தோடு, தாங்க முடியாத வேதனைகளின் உச்சத்தில் என்று தமிழினம் அழிந்து கொண்டிருக்கிறது, அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எங்களுடைய தமிழ் பகுதிகளிலே தரவுகள் சொல்லுகின்றன, ஒரு நாளில் 8 பேர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இந்த தற்கொலைக்கு பின்புலம் இந்த யுத்தத்தினால் ஏற்பட்ட வடுக்கள், இந்த யுத்தம் எங்கள் மேல் திணித்த எங்களுடைய பலவீனங்கள், சரியான முறையில் தீர்மானம் எடுக்க முடியாமல் எங்களை குட்டிச்சுவராக்கிய இந்த யுத்த வடுக்கள் எங்களுடைய இளம் பிள்ளைகளை தற்கொலை செய்ய தூண்டுகிறது. 15 பேர் விபத்தினால் இழக்கிறார்கள். எத்தனையோ ஆயிரம் பேர் போதைகளால் தங்கள் வாழ்வை குறுக்கிக் கொள்கிறார்கள். உண்மையான இன அழிப்பு ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் சொல்லலாம், யுத்தம் நீங்கி 15 வருடங்கள் ஆகிவிட்டது. இல்லை, இப்பொழுதுதான் உண்மையான யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழர்களுக்கு எதிரான உண்மையான யுத்தத்தினால் நாங்கள் இப்பொழுதுதான் மக்களை இழந்து கொண்டிருக்கிறோம், உணர்வுகளை இழந்து கொண்டிருக்கிறோம், உயிர்களை இழந்து கொண்டிருக்கிறோம், அவயங்களை இழந்து கொண்டிருக்கிறோம். இனியும் இப்படிப்பட்ட துயரங்கள் வேண்டாம். எத்தனை பேரை தொலைத்து விட்டோம், எத்தனை பேரை காணவில்லை என்று தேடுகிறோம், எத்தனை பேர் எங்களோடு நடைப்பிணங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் உயிர் இருந்தும் உணர்வற்றவர்களாக திரிகிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இருந்து தமிழர் தாயகத்தை காக்க வேண்டுமென்றால் நாங்கள் மீண்டும் ஒன்றுடைய வேண்டும். வைகளும் வைகள் வரக்கென்று வெதினார், வைகளும் வைகளை வகுனர் என்பொருவார், வைகளும் வைகற்பம் வாழ்நாள் மேல் வைகுதல் வைகளை வகுனரா தார் என்று சொல்லுகிறது நாலடியார். காலம், நேரம், வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எப்போதும் கிடைக்காது. இதோ இந்த அரிய இளையோரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு உன்னதமான நிகழ்வு இது எங்கள் எல்லோருக்கும் கிடைத்த வாய்ப்பு. எங்களுடைய தமிழ் தலைமைகள் ஒன்று சேர கிடைத்த ஒரு வாய்ப்பு. ஒற்றுமையை பலம் என்று சொல்லுவார்கள். தமிழினம் ஒன்றுபட்டால் இந்த உலகத்தையே நாங்கள் சாதனைக்குரியவர்களாக மாற்றிக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி எல்லோரும் ஒன்றுபட கரம் பற்றி எங்களுடைய இந்த போராட்டத்திற்கு ஒரு தீர்வை பெற்றுக்கொள்ள உழைப்போம்.
தமிழர்களுடைய வாழ்வு என்றும் உலகத்திற்கு ஒரு சவால் மிக்கதாக மாற நாங்கள் ஒன்றுபடுவோம், செயற்படுவோம். நன்றி.